பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த யூடியூப் சேனலை இவ்வளவு தூரம் நீங்கள் பார்த்து அநேகருக்கு ஷேர் பண்ணி அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீர்கள். எங்கள் யூடியூப் சேனல் வழியாக இந்த புத்தாண்டு வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேசத்துக்காக ஜெபிப்போம். அதற்கு முன்பாக தயவு செய்து 2023 என்னெல்லாம் நடந்ததோ, யாரெல்லாம் உங்களால் மன்னிக்க முடியலையோ அவர்களை மன்னித்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கார், தன்னை போல் மற்றவர்களையும் நேசிப்பாயாகன்னு. அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம், அநேக பிரச்சனைகள் வந்திருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் விரோதம் பாராட்டியிருப்போம். ஆனால் அது எல்லாவற்றையும் இந்த 2023 போகட்டும். இந்த 2023 பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். யாரெல்லாம் குடும்பத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் நிறைய பார்த்தீர்களோ, இந்த 2024 நீங்கள் அதிசயத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் கண்கள் காணப்போகிறது. நீங்கள் இவ்வளவு நாள் வாடகை வீட்டிலே இருந்து வாடகை வீடு மாறி மாறி கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் வீட்டை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இன்னைக்கு குழந்தைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், பெற்றோர்களுக்கு சிறு சிறு சங்கடம் இருக்கலாம், எல்லாத்தையும் தேவன் மறைய செய்ய போகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க போகிறீர்கள். உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட போகிறது. தேவன் உங்கள் எல்லாவித கடன் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்க போகிறார். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கிற எல்லா மாநிலங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். மத சண்டை, கலாச்சார பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சந்தோஷத்தோடு வாழ கர்த்தரிடத்திலே நாம் பாதத்தை பிடித்து ஜெபிப்போம். தயவு செய்து இந்த ஜெபத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டில் அநேகருக்கு இந்த ஜெபம் போய் சேரும்படிக்கு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் புத்தாண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த புத்தாண்டில் நீங்கள் நிறைய அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது. திருமண தடைகள், கர்ப்பத்தின் கனி தடையாக இருக்கிறது, எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை குடும்பத்தில் கொடுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வாங்க ஒன்றிணைந்து திறப்பில் நிற்போம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் தேசத்தை கரத்தில் ஒப்புவிடுகிறேன் அப்பா. ஒரு விசை அப்பா, எங்கள் தேசத்தில் ஒற்றுமையை குலைத்து கொண்டிருக்க பிசாசு வெக்கப்பட்டு ஓடும்படி செய்யுங்க தகப்பனே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டும்பா. தேசத்தின் மீது இருக்க நுகங்கள் முறிக்கப்பட்டும் ஆண்டவரே. தேசத்தில் ஆங்காங்கே தோன்றுகிற இந்த மத சண்டை, மத கல்வரம், இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஓய்ந்து போகட்டும். எங்கள் இந்திய தேசத்தை கானானை போல வைங்க தகப்பனே. பாலும் தேனும் வருகிற கானான் தேசத்தை போல இந்திய தேசம் இருக்கின்ற தகப்பனே. ஆசீர்வாதத்தின் மழை எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவர் விழட்டோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா மக்களும் இந்த 2023 நிறைய பேர் துக்கத்தில் இருந்தாங்கப்பா. அவர்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுங்க தகப்பனே. கர்த்தர் ஒரு விசை அபரிவிதமாக ஆசீர்வதித்து இந்த ஆண்டவரை யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் அநேக குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டதுக்காகவும் எங்கள் குடும்பங்களை எல்லா நண்பர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து விட்டதுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.